வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவள் லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே பாதியில் நான் லைவை ஃபோனை பிடுங்கி ஃபோனை கட் பண்ணி அதில் 4 கெட்ட வார்த்தை கூட நான் பேசியிருப்பேன். எனக்கே அது மனசுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு டென்ஷனும் ஆத்திரமும் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. காரணம், ஒரு மனுஷன்னா ஒரு பேச்சு சுதந்திரம் வேணும். இல்லைன்னா அவன் எவ்வளோ தூரம் நல்லது செய்கிறானே, அவனுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக அவனை கஷ்டப்படுத்தாமல் அவன் மனசு நோகாமல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது வேணும். எதுவுமே இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுறது? நடந்த விஷயம் இதுதான். காலையில் 8 நிமிஷம் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு போஸ்ட் பண்ணிட்டு போனேன். காலையில் போன உடனேயே தகராறு. எப்போ பார்த்தாலும் ஓம் பொண்டாட்டிங்கிற, ஓன் குடும்பம்னு முக்கியங்கிற. இது என்ன பழக்கம்? அப்புறம் எதுக்கு நீ என் கூட வந்த? என் கூட ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க? இப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் அப்போவே சொல்லிட்டேன், இது என் விஷயம், என் வீடியோ, நான் எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியும். என் குடும்பத்தை பற்றி நான் பேசாமல் இருக்க மாட்டேன். என் குடும்பத்து மேலே என் குடும்பம் எனக்கு துரோகம் பண்ணாலோ இல்லை என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அது எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு என் குடும்பம் முக்கியம். அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய சொந்த விருப்பம். அதை நான் மீடியாவுக்குள்ளே சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் சொல்லுவேன்ட்டேன். இது காலையில் முடிஞ்சு போச்சு. காலையிலேயே ஒரு சண்டை ஓடிச்சு. அதை நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, வெளிக்காட்டிக்கிறல. சாயங்காலம் 6 மணி லைவுக்கு வந்தேன், உட்காந்தேன். சில பேர் கேள்வி கேட்டாங்க. பெத்த பிள்ளையும் பொண்டாட்டியும் இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸில் போகிறாங்க, நீங்கள் என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஏதோ ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்டாங்க போல். நானும் அதுக்கு ஒரு பதில் கொடுத்தேன். எனக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது, என் குடும்பம் இப்படி போய் என்னை விட்டுட்டு தனியாக அவங்களா போகிறத பார்க்குறதுக்கு எனக்கு பரிதாபமாக இருக்குன்னு சொல்லி ஏதோ 2-3 வார்த்தைகளை அதை விட்டுருப்பேன் போல். அவ்வளோதான். நான் இதை லைவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் சாயங்காலமும் சண்டை. நைட்டு 7 மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு, நீ எப்படி உன் குடும்பத்தை பற்றி பேசலாம்? அவள் உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா? அவள் நல்லவளா? அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ ஏன் பேசுகிற அப்படின்னோடனே எனக்கு கடுப்பாகி போச்சு. நான் டென்ஷனில் கத்துறேன், பேச்சை விடு, தேவையெல்லாம் பேசாத, உன் வேலை என்னமோ அதை பாரு. நான் 8 நிமிஷம் வீடியோவில் என்ன பேசணும், 6 மணி லைவில் என்ன பேசணுங்கிறது என் மனசில் உள்ளதை நான் உள்ள குமுறல பேசுகிறேன். இது என்னுடைய சுதந்திரம். இதில் நீ இப்படி பேசாத அப்படி பேசாதன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு உண்டான உரிமை உனக்கு கிடையாது. 2வது, கருகமணின்னு சொல்லி உன் கழுத்தில் நான் போடவே கிடையாது. அதுக்கு பேர் சென்டிமெண்ட் செயின் தான். அதுதான் அது. ஏன் இப்போ என்ன உனக்கு என்ன கருகமணி போட்டால் தான்? கருகமணி போடணும்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீயும் விவாகரத்து வாங்கணும், நானும் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அதை உன் கழுத்தில் போட்டால் அதுக்கு பேர் கருகமணி. இது நான் போட்டது செயின் தான். சரி, அப்படியே செயினாக இருந்தாலும் உனக்கு என்ன பித்தாளையிலையும் இல்லை கவரிங்லையுமா வாங்கி போட்டேன்? அந்த செயினை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கி நகை விற்கிற விலையில் 8000 ரூபா போயிருச்சு நகை ரேட்டு. இந்த நிலைமையில் 5 பவுன் நகை வாங்கணுங்கிறது விளையாட்டு காரியம் இல்லை. வாங்கியும் உனக்கு கொடுப்பேனா, அதையும் நீ வாங்கி கழுத்தில் போட்டு திருப்பி கலட்டி தூக்கிய மூஞ்சிலேயே எரிவியா? அதையும் நான் சரின்னு சொல்லி பொறுத்துக்கிட்டு போகணுமா? நான் அதான் கேட்டேன், செட்டிப்பாளையத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நீ டிக்டாக்ல இருக்கும்போது இருந்த உன்னோட நிலைமை என்ன? நீ என்ன டாடா பிர்லா பேத்தியா இல்லை ஒரு கோடீஸ்வரியா? நீ ஒரு கேவலமாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு குப்பை கொட்டுற அளவுக்கு நீ ரொம்ப மோசமாக, உனக்கு சீந்துறதுக்கு நாதி இல்லாமல் குடிகார புருஷங்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு அடிபட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி சரின்னு சொல்லி உனக்காக உதவி செய்யலான்னு வந்தவனை முழுசாக அபகரித்து வச்சுக்கிட்டு, என்கிட்டயே நகையும் பொருளையும் வாங்கிட்டு, என்கிட்டயே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு, என்கிட்டயே ஏசி காரு எல்லாம் ஓசியில் வாழ்ந்துக்கிட்டு, கோர்ட்டுக்கு போனால் வாய்தாவுக்கு போனால் காரில் ஏசியில், போக வர்ற இடத்துக்கு ஏசி, இவ்வளவு தூரம் உன்னைய பகுமானமாக வச்சுருக்கும் போதே என்னைய எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறது, அவனே இவனேங்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, உன் இஷ்டத்துக்கு என்னை நீ அதை பேசாத இதை பேசாத, நீ இப்படித்தான் பேசணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு நீ யார்? நான் கேட்ட கேள்வி அதே தான். நீ என்ன நான் தாலி கட்டின பொண்டாட்டியா? நீ என் கூட இருக்க, ஏதோ 2 பேருக்கு பிடிச்சி போச்சு, அன்பு பாசத்தை ஷேர் பண்ணிக்கிறோம், நீ என்னை லவ் பண்ணிட்ட, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இவ்வளவுதான். இதை தவிர்த்துட்டு நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, உன் பொண்டாட்டியை ஒசத்தி வச்சு பேசாத, நீ அதை எதையும் செய்யாதன்னு சொல்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் உனக்கு ஏது? இதே நான் ஒரு வார்த்தை கேட்டேன்,
என் பொண்டாட்டி பிள்ளைய மாத்திரம் பஸ்ஸில் போகணுங்கிறது பாண்டிச்சேரிக்கு 450 கிலோமீட்ரு. ஆனால் உன்னைய கூட்டிகிட்டுங்கிறது சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பி சென்னைக்கும் மதுரைக்கும் இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கேனே, ஒரு நாள் அவங்கள பாண்டிச்சேரிக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டா தான் என்ன தப்பு? அவங்க என்ன கூப்பிடாமல் இருக்காங்களா? ஆனால் உன்ன இப்போ நேரமா சொல்கிற அடிக்கடி நீ போய் 6 to 7 லைவ் முடித்த உடனே உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ பேசுகிற தனியாக பேசிட்டு நீங்கள் 2 பேரும் ஃபோன்லேயே லவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் குழாவிட்டு இங்கே வந்து என்கிட்ட நல்ல மாதிரி நீ நடிக்கிற அப்படிங்கிற. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் நேற்று செல்லை கூட எடுத்து காட்டிட்டேன். அவங்க பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போகிறதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபோனும் பண்ணலை, எந்த விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணலை, எதுவுமே இல்லை. அவங்க சரி போயிட்டு போகிறாரு, அவருடைய வாழ்க்கை அப்படித்தான், ஏதோ அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான்னு சொல்லி அந்த பொண்ணு போயிருச்சு சுமி. இவ எதுக்கு உட்காந்துட்டு கூவுறா? அதில் நேற்று முக்கியமாக வந்து அவளை வந்து சமாதானம் நான் சொல்கிறேன், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குப்பா, என்னை விட்டுருப்பா, நான் பாட்டு கொஞ்சம் நேரம் இந்த இன்ஸ்டா யூடியூப்பில் உள்ள வீடியோக்களை பார்த்தேன்னா மைண்டு டைவர்ட் ஆயிடுவேன், உங்ககிட்ட கத்த முடியலை. அவ்வளோ நேரம் கத்துனேன், 1/2 மணி நேரம் சண்டை. இங்கேருந்து போய் 7 மணிக்கு போனேன்னா 7:30 மணிக்கு ஆரம்பித்த சண்டை 8:30 வரைக்கும் நடந்துச்சு. அப்பயும் சொல்கிறேன், லைவை போடு போ, 8 to 9, 9 to 10 லைவை முடி, 10 மணிக்கு நான் வந்து விழுதுகளில் லைவுக்கு வரணும், கொஞ்சம் என்னை அமைதியாக இருக்க விடு, நான் என் மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறேன். நீ கத்துனா இப்போ எனக்கு என்னென்னா இப்போ டென்ஷன் ஆனால் அடிக்கடி நெஞ்சு வலிக்குது. நான் இதனால் என்ன பண்ணுறது, என் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இவகிட்ட கத்துனா இவளுக்கு என்ன, இவ எனர்ஜிக்கு ஒரு நாள் இல்லை, ஒரு 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 மாதம் கூட உட்காந்து தொடர்ந்து பேசுவாள். ஆனால் என்னால் அப்படி பேச முடியாது. அப்போத்தான் 6 to 7 1 மணி நேரம் லைவ் போட்டு 1.5 மணி நேரம் இங்கே இவங்க கிட்ட அலை கொடுத்துட்டு அப்போ தான் போயிருக்கேன். போன உடனேயே இவ சண்டை போடுறான், என்னால் பேச முடியல. ஏற்கனவே நான் ஒரு டிபி பேஷண்டாக இருந்தேன், இப்போத்தான் வந்து அதிலேருந்து தேறி கொஞ்சம் நல்லா இருக்கேன். என்னை கத்த விட்டா எப்படி இருக்கும்? என் மூச்சாவி ஆத்துனா நானும் வாயை மூடுறேன் அமைதியாக நீ போப்பாங்கிட்டு நான் பாட்டு கொஞ்சம் நேரம் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாலாவது என் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். 2-3 சாங்கு, ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுவேன்னா ஒன்று கத்துவேன், எனக்கு முடியலையா நெஞ்சொலி வர்ற மாதிரி இருந்தால் டக்குன்னு என்ன பண்ணுவேன், இந்த வீடியோக்களை போட்டு இன்ஸ்டாவை போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி இல்லை யூடியூப்பில் உள்ள ஷார்ட்ஸ் ரீல்ஸை போட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்படியே என்னுடைய மைண்டை டைவர்ட் பண்ணினா கொஞ்சம் கூலாகிடுவேன். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான். இவ கூட சேர்ந்து நானும் பதிலுக்கு பதில் கத்தி ஹார்ட்டில் வந்து ஏதாவது இரத்த குழாய் வெடித்து மண்டையை போட்டேன்னா இவன் எங்கே போவா? இருக்கும்போது அடிச்சுக்கிறாளுங்க, செத்து போயிட்டா என்ன ஆகும்? கேட்குறதையே கேட்க மாட்டேங்கிறான். அப்புறமும் நானும் பொறுமையாக 2-3 ஷார்ட்ஸ் நானாக எடுத்தேன், மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக 2 ரீல்ஸ் எடுத்தேன், ரஜினி பாட்டு எடுத்துட்டு திருப்பி போய் இவள் லைவ் போடட்டும்னு சொல்லி இவளை போய் லைவை உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்து ரூமில் படுத்துட்டேன். இதை படுத்தவனை பேசாமல் சும்மா விட வேண்டியதானே? காணும் பார்க்குறேங்க, உட்காந்து கமாண்டில் போடுறவங்கள பேச்சை கேட்டுக்கிட்டு கழுவி ஊற்றுறாங்க. என்னைய கழுவி ஊற்றுறா, என் பொண்டாட்டியை கழுவி ஊற்றுறா, என் பிள்ளைய கழுவி ஊற்றுறா, 1/2 மணி நேரமாக என் குடும்பத்தை வச்சு செய்கிறா. அதுங்கிறா இதுங்கிறா, கெட்ட வார்த்தையை பேசுகிறா. ஒரு மனுஷன் எவ்வளவு தான் பொறுமையாக இருக்க முடியும்? நானும் பொறுத்து பார்த்தேன். அதனால தான் எந்திரிச்சு வந்து லைவை ஒரே தான் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். என் வாயிலிருந்து 4 கெட்ட வார்த்தை வந்துருச்சு, அதுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னை அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாகவே சோதிக்கிறான். இவ்வளவு பொறுமையாக இருக்கிறவனே இந்த சோதனை சோதிக்கிறாளே, இவளுக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடச்சிருந்தா, இந்த குடிகார புருஷன் பாலவிநாயகம் மாதிரி இல்லாமல் நல்ல புருஷன் கிடச்சிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? அதாவது ஒருத்தவங்களை வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, தான் எல்லாத்துலேயும் நீ முன்னால் இருக்கணும். இந்த ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் வந்து மாப்பிள்ளையாக இருக்கணும், செலவு வீடாக இருந்தால் தான் நான் தான் புணமாக இருக்கணுங்கிற கதையை இவ எல்லா இடத்துலையுமே வந்து தான் லைவ்லேயே பார்த்தீங்களா? அவன் போய் உட்காரு, உன் பொண்டாட்டியை பேசுனா உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது? உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன், உன்னைய அடித்து போடுவேன். என்ன உன்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும்? அதாவது டாமினேட் பண்ணுறது ஒருத்தவங்கள எப்படின்னா, தான் பெரிய ஆள், எனக்கு கீழே தான் எல்லாருமே, சிக்காலாக வந்து எனக்கு அடிமை மாதிரி, நான் சொல்கிறத அவன் கேட்டாத்தான் சோறு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது, நகை வாங்கி கொடுத்தா தூக்கி எறிகிறது. ஆமாம், அவன் என்ன அதை வந்து கருகுமணி நினச்சா போட்டேன்? அவன் சும்மா ஒரு அக்ரிமெண்ட் செயின்னு போட்டேன். அப்படிலாம் போட்டால் எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காத, அப்போ அந்த செயின் அப்படியே என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை போய் என் பொண்டாட்டி கழுத்தில் போடுறேன். அதை கொடுக்க முடியல உன்னால் வச்சுக்கிட்டு. நான் ஒன்று சொல்லவ, ஒரு பொருளை கஷ்டப்பட்டு வாங்குறவனுக்கு தான், அதான் முட்டையிடுற கோழிக்கு தான் குண்டி வலி தெரியுமா? அதை மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தான் அதோடைய வலி தெரியும்.
நீ பகுமானமாக நோகாமல் வீட்டுக்குள்ளே ஏசிலேயே 24 மணி நேரம் வேலை பார்க்குறது அந்த 1 மணி நேரம் வேலை பார்க்குற சமைக்கிற நேரம். அது போக மீதி நேரம் பூரா அந்த பெட்டை படுத்து பெட்டே குழி உளுந்து போச்சு. படுத்த இடத்த பார்த்தீங்கன்னா பல்ல உளுந்து போய் கிடக்கு. இடத்த தேய்க்கிறா. ஏசிலேயே 24 மணி நேரமும் தூங்கணும். 7,000 ரூபா 8,000 ரூபா பில்லு. இது போக இவளுக்கு செல் பில்லும் கட்டுறதில்ல. நெட்டுக்கு நான் தான் கட்டுறேன். ஏர்டெல் பில்லு. இது போக ஏசிக்கு நான் தான் கட்டுறேன். சாப்பாட்டுக்கு நான் தான் வாங்கி போடுறேன். இதில் இவ பிள்ளைகளை கூப்பிட்றதுக்கு ஏன் இப்போ அவங்க இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, நல்லா கேளுங்க. பள்ளிக்கூடம் லீவு என்னைக்கு? சனி ஞாயிறு. அவன் +1 படிக்கிறான். அந்த பையன் திலீப்பாங்கிறவன். சின்னவன் ஆறாப்பு. நேற்று ஃபோன் பண்ணுறான். 2 பேரும் வர வேணாம்டா, உனக்கு படிப்பு இருக்குது, அப்படியே நீ வந்தாலும் சூர்யா சொல்கிறா நீ செல்ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேன், நீ படிச்சுக்கிட்டு வீட்டில் தான் இருக்கணும், வா அப்படிங்கிறான். அவன் செல்ஃபோனுக்காக தான் அங்கேருந்து வர்றேங்கிறான். அவன் அந்த செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டான். நான் வரல, வேணா அவனை தான் அனுப்பி விட்றேன். அவனையா அவனையும் பசியேற்றி விட மாட்டேங்கிறான். அவனை அவனா வரைச்சா அவனையா கிளப்பி போக சொல்லுங்க அப்படிங்கிறா அவன் சொல்கிறான் திலீப்பா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறா, சரி அப்போ நீ இருந்துக்க, நான் தம்பியை கூப்பிட வர்றேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஞாயிறு, நாளைக்கு ஒரு நாள் தைப்பூசத்துக்கெல்லாம் இந்த சிஎஸ்சி சர்ச்சில் எல்லாம் லீவ் விட மாட்டாங்க, தைப்பூசம், அதனால் லீவு. அதனால் அவன் வந்தான்னா திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு இங்கே இருந்துட்டு போவேன், கார் எடு வா போவோம் அப்படின்னு சொல்லி என்னையே கூப்பிட்றான். ஏற்கனவே இப்போ தான் நகை வாங்கி இருந்த காசை பூரா வலிச்சு நக்கி கொண்டு போய் கொடுத்து வாங்கியிருக்கு. இருக்கிற காசுக்கே அங்கங்கே பிச்சை எடுத்து நீ 5 கொடு நீ 2 கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி பொழப்பு தளப்பு ஓடுது. இதில் கோகுலை மாத்திரம் கூப்பிட்றதுக்கு இங்கேருந்து தாராபுரம் போயிட்டு வந்தால் 3000 ரூபா செலவாகும். இப்போ வண்டிக்கு பெட்ரோலுக்கு. அதுக்கப்புறம் அலைச்சல் வேறு. 6 மணிக்கு வந்தால் நான் லைவ் போட முடியாது. லைவை கூட விடுங்க, 3000 ரூபா செலவு பண்ணி இந்த ஒரு நாள் லீவுக்காக இங்கேருந்து அவனை கூப்பிட போகணுமா? அவன் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு போகிறான். ஒரு நாள் ஒரு வாரம் தான் இருந்தால் என்ன, இப்போ அடுத்த விட்ட போய் கூப்பிட போகலாம் அப்படின்னா அது கேட்க மாட்டேங்கிறான். என் பிள்ளைய மாத்திரம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு பாட்டிச்சேரி வரைக்கும் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தனியாக அங்கேருந்து போகணுமா? இவ பிள்ளை ஹாஸ்டல்லேருந்து வர்றதுக்காக இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நான் ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி இவளுக்கு வேலைக்கார மாதிரி கூட போய் பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி செவ்வாய்க்கிழமை லீவு முடிஞ்சவுடனே திருப்பி பிள்ளையை கூப்பிட்டு போய் வீட்டில் இதில் விடணுமா, ஹாஸ்டலில். இது எந்த வகையில் நியாயம்? அப்போ உன் வாழ்க்கை, உன் குழந்தைங்க, உன் புருஷன், எல்லா பேரும் உங்கள் அம்மா எல்லாம் சந்தோஷமாக நீங்கள் குடும்பமாக நல்லா இருக்கணும், சம்பாதிக்கிறதுல பூரா நகை வாங்கணும், நல்லபடியாக நோகாமல் இருக்கணும். ஆனால் என் குடும்பம் மாத்திரம் நான் அதுக்கு ஒரு பரிந்துரை பண்ணி பேசிட்டாலோ பரிதாபப்பட்டு பேசிட்டாலோ இறக்கப்பட்டு அவங்களுக்காக நாம் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டாலோ உன் பொண்டாட்டி நல்லவளா, அவளுக்காக நீ ஏன் பறிஞ்சு பேசுகிற, அவள் யோக்கியமா அப்படின்னா நீ அங்கேயே போ இருங்கிறது. அப்போ நான் சொல்லுவேன் சரி அங்கே போகிறேன், என்னை விடு, எனக்கு அப்படி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு என்ன இருந்தாலும் என் குடும்பம் எப்பயுமே தேவைப்படும், எப்பயுமே எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பேரே எனக்கு முக்கியம். உனக்கு 5 பவுன் செயின் வாங்கி போட்டதுக்கு உனக்கு ஒரு 4 பவுனில் செயினை வாங்கிட்டு 1 பவுனில் என் பேரனுக்கு ஒரு செயின் வாங்கி போட்டிருப்பேன்ல நான். அவனுக்கு பிறந்ததுலேருந்து இப்போ 3 வயசு ஆக போகுது. என் கையால் ஏதாவது நான் செஞ்சுருக்கேனா? ஒரு தங்கப்பொருள் வாங்கி போட்டு அழகு பார்த்துருப்பேனா? இல்லை. உனக்கு தானே கூத்தி அவளுக்கு தானே எல்லாம் செஞ்சேன். இல்லை என் கட்டின பொண்டாட்டிக்கு ஏதாவது 1 பவுனில் அவளுக்கு 1 பவுனில் ஒரு செயின், என் பேரனுக்கு 1 பவுனில் ஒரு செயின், உனக்கு ஒரு 3 பவுனில் செஞ்சு ஒரு 5 பவுனை நிறந்து பிரித்து இல்லை அவங்களுக்கு பாதி உனக்கு பாதின்னு செஞ்சேனா? இல்லை. ஒரு பொருள் வாங்கி அவங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறியா? இல்லை வாங்கி கொடுத்துட்டா உன்னால் சும்மா இருக்க முடியுமா? சரி நேற்று தான் சாயங்கால லைவில் சொன்னேன்ல, என் பேரனுக்கு ஒரு செயின் வாங்கி போட்டு பார்க்கணுன்னு அழகு பார்க்குறேன்னு சொன்னேன்ல. அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும்? நான் வீட்டுக்கு வந்த உடனே நல்லவளாக இருந்தா சரிங்க, உங்கள் லைவை கேட்டேன், லைவில் வர்ற என் பொண்டாட்டி விஷயத்தை மாத்திரம் அப்படியே உன்னிப்பாக கவனித்து எதுக்கு உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்குறீல. அப்படி கேட்க தெரிஞ்ச உனக்கு மற்ற விஷயத்தையும் கேட்டிருப்பீல. என் பேரனுக்கு ஒரு செயின் வாங்கி போடணுன்னு ஆசையாக இருக்குன்னு அதே லைவில் தானே சொன்னேன். அப்போ அதை பேசு. நீங்கள் பேசணும் எல்லாத்தையும் கேட்டேங்க. உங்கள் பேரனுக்கு ஒரு செயினை வாங்கி போடுங்க, பாவம் அவன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற. ஐயோ அந்த பையன் பாவம், தாய் இல்லாத பிள்ளை, எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி உச்சி குட்டுறீல. அதே வாயில் தாய் இல்லாத பிள்ளை, அவனுக்கு ஒரு பவுனில் ஒரு செயினை வாங்கி போடுங்க, ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டு அழகு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கே வாய் வர மாட்டேங்குது. அப்போ எல்லாமே வெளிவேஷம் தானே. பேரளவுக்கு உனக்கு தான் எல்லாம் செய்யணும்,
உனக்கு தான் எல்லாம் தள்ளணும். என் குடும்பத்துக்குன்னு போய் டெய்லி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறது, எதுவும் உள்ளே போட்டிருக்கானா, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறானே அவங்க அம்மா வீட்டுக்கு, அங்கே லைவை முடித்ததுக்கப்புறம் எதுவும் பணத்தை அங்கிட்ட எதுவும் தள்ளுறானா, இல்லை எதுவும் அவங்க பாண்டிச்சேரி போனவங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கானா, இல்லை அச்சு பேரில் எதுவும் பணம் போட்டானா, எல்லாமே செக்கப் பண்ணுறீல்ல. நான் கேட்குறேன், இதெல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? நான் தானே. ரெண்டாவது, இந்த லைவில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த சாப்டரை விட்டுருவோம். இது நான் என் குடும்ப பிரச்சனை, இதை நான் இப்படியே நான் எப்படி சால்வ் பண்ணுமோ பண்ணுறேன். இந்த கமாண்டு போடுறவங்க உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வாய்ஸ் கொடுக்குறவங்க இதில் வாட்ஸ்அப்பில் அவள் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காளே, பொது நம்பர் 8148111887, அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுற உங்கள் இளம் விழுதுகளே, தங்கைகளே, குடும்பத்தை கெடுத்த சில தங்கைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, ஏன் ஓயாமல் எப்போ பார்த்தாலும் சுமில இவ பார்க்கறதில்ல. இவ பாட்டுக்கு இவ பொழப்பு தளப்பு உண்டு. நான் இவளை வந்து பேச எங்கிட்ட இவளை டைவெர்ட் பண்ணி ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போகிறேன்னா, நீங்கள் இப்படி வந்து இந்த குடும்பம் கலைச்ச வேலை, சகுனி வேலையெல்லாம் ஏன் பார்க்குறீங்க? எப்போ பார்த்தாலும் நேற்று அவள் உண்மையிலே அவளை நான் டைவெர்ட் பண்ணிட்டேன். 9 மணிக்கு லைவ் போடுப்பா, நீ லைவ் தினம் வா, நீ வராமல் போனால் உன் தங்கச்சிங்க தான்ப்பா கஷ்டப்படுறாங்க, ஒரு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுது போகும், வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். 8:55, 9 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. இவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டா, வாட்ஸ்அப்பை போய் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறான். ஏம்மா உங்களுக்குலாம் வேறு வேலை கிடையாதா? சுமி என்ன பண்ணா, அவள் மூத்திரம் குடித்தாளா, அவள் இதை பண்ணாளா அதை பண்ணாளா, இவ மூத்திரத்தை அவள் குடித்தாளா அவள் மூத்திரம், இது தேவையா அவங்களுக்கு? அப்படியே கட் பண்ணி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கும் போல சுமி, அந்த எந்த பாட்டு, பணத்துக்காக என்னை விட்டு அவங்கிட்ட போனியே, நான் வர்றதுக்குள்ள என்னைய நீயும் ஏமாத்திட்டு போனியே, சீச்சி குமாரி ஒரு சீ அப்படின்னு ஒரு பாட்டு நானும் சூர்யாவும் போட்டிருப்போம். அதை வந்து சுமி என்ன பண்ணியிருக்கு, அதில் வந்து ஒரு போர்டு மாதிரி எழுதி, கூத்தியான்னு எழுதி கையில் வச்சுக்கிட்டு தலையில் ஒரு தலப்பாவை கட்டிக்கிட்டு, பணத்துக்காக நீ அவன் கூட போனியே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கும் போல். அதை இவ பார்க்கல. அந்த தங்கச்சி விழுதுகளே, வாட்ஸ்அப்பில் வந்து போட்ட விழுதுகளே, உங்களுக்கு தான் சொல்கிறேன், அதை நீங்கள் எதுக்கு அப்புறமா கூட போட்டிருக்க வேண்டியதானே? அதை எப்படி அவள் லைவ் போடுறதுக்கு முன்னால் கரெக்டாக பட்டனை போட்டு எப்படி கோர்த்து விட்றீங்க? கோர்த்து விட்டு அவள் அதை பார்க்க, இந்த பாரு உன் பொட்டாட்டி இப்படி போட்டிருக்கான்னு சொல்லி என்கிட்ட வம்புழுக்க, அப்போவே ஆரம்பிச்சிருச்சு சண்டை. அவள் லைவ் ஆரம்பத்தில் அவள் எப்படி தெரியுமா, அவள் கேரக்டரு, சந்தோஷமான மூடில் உட்காந்தானா சந்தோஷமாக பேசுவாள். ஒரு விஷயத்தை மைண்டில் ஏற்றிட்டான்னு வைக்கி, அதை வச்சே தான் பேசுவாள். நேற்று அப்படித்தான் நடந்துச்சு. 9 மணிக்கு உட்கார போகிறா, வாட்ஸ்அப்பில் வந்து சில நாதாரி நாய்க தேவையில்லாததை அனுப்பி விட்டுச்சுங்க. அதை பார்த்தோன்னே டென்ஷனை மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு லைவில் உட்காந்து கிழிக்க ஆரம்பித்தா. எவ்வளவுதான் நானே விடுப்பா, நீ ஒரு பாட்டு போட்டால் அவள் ஒரு பாட்டு போடுறா, இதை பற்றி நம்ம லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிறலான்டா, கேட்க மாட்டேங்கிறான். அதையே மைண்டில் வச்சு தான் நேற்று சண்டை வந்துச்சு. அதனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் பெட்ரோலை பொருத்தி போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. பெட்ரோல் பிச்சையே உள்ளே போயிடுச்சு. நாங்கள் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா 1000 பெட்ரோல் பிச்சையே வாட்ஸ்அப் மூலியமாக வர்றீங்க. உங்களையெல்லாம் நான் என்ன சொல்கிறது? குடும்பத்தில் அங்கே இருங்க, நல்லதாக இருந்தால் 4 வீடியோவை அனுப்புங்க பார்க்கட்டும். அவள் அதை பேசினா, இவன் இதை பேசினா, அங்கிட்டு ஒருத்தி அதை பேசிக்கிட்டு இருக்கா, இங்கிட்டு ஒருத்தி இதை பேசுகிறா. இதுக்கு தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பா? இன்றைக்கி சொல்கிறேன், நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை அழிச்சு விட்ருவேன். வாட்ஸ்அப் குரூப்புனால உனக்கு பிரயோஜனமே இல்லைன்றிவேன். உனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, உன் குடும்பத்தில் எல்லா கெட்டதுகளுக்கும் இதுதான் மூல காரணமாக இருக்குன்னு சொல்லி ஆரம்பம் எங்கேயோ அதை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் இது நடக்காது. சரியா? பார்த்துக்கிறலாம். இன்றைக்கி நீ கூப்பிட்டா, கோகுலை கூப்பிட்றதுக்கு வாங்க 2 பேரும் போவோம்டா, நான் வரலன்ட்டேன். என் மைண்டு சரியில்லை. என்னைய சந்தோஷமாக வச்சுருந்தா தான் நான் சந்தோஷமாக உனக்கு அடிமை வேலை புழுக்க வேலைலாம் பார்ப்பேன். என்னைய கஷ்டப்படுத்திட்டு என் குடும்பத்துக்கு செய்கிறத அடிக்கடி குத்தி காட்டிக்கிட்டு இருந்தேன்னா நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இல்லையா, ஆளை விட்டுரு, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். நீ என்ன சுமி வீட்டுக்கு போனால் தானே பிரச்சனை உனக்கு? எங்கள் அம்மா வீடையே நான் இந்த சொன்ன மாதிரி சாமான் சட்டை வாங்கி போட்டு பாத்திரம் பண்டங்கள்லாம் வாங்கி போட்டு ஸ்டுடியோ வாக்கி இங்கேயே இருந்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்து ஆலோசனை கூட்டத்தை போட்டுட்டு கூட போங்க. இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு டோக்கனை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க. அவ்வளோதான். சண்டையை நல்லா எல்லாரும் கொண்டாடுங்க. இன்றைக்கி பூரா இங்கிட்டு கலவர பூமி நடக்குதுங்கிறத நான் அப்பப்போ அப்டேட் தர்றேன். சரியா? பாய்.